என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த இரவில் இந்த அம்மா உன் கண்ணில் பட்டேன் என்றால் என்னை ஓம் சக்தி என்று சொல்லி உடனே தொட்டுவிடு. நான் உள்ளே வந்துவிட அதைத்தான் இப்பொழுது என் பிள்ளை நீ செய்திருக்கின்றாய். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் நான் நடத்தப் போகின்ற ஒரு அதிசயம் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளை எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விருப்பம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ செய்ய வேண்டும். ஓம் சக்தி என்று சொல்லும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற ஒரு நம்பிக்கை, உனக்குள் தோன்றுகின்ற ஒரு தைரியம் உன்னை நிச்சயமாக இங்கே வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க உன் தாயாக இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே வேதனைகள் வேண்டாம். என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த தைரியங்கள் எல்லாம் பிறக்கும் பொழுது உன்னால் செய்ய முடியாத பல விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க துணிந்து விடுவாய். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் வாயை நீ செய்து காட்டி அடைத்து விடுவாய். என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பழிவாங்குவது என்பது ஒருவரை அவமானப்படுத்தியதற்கு அவர்களை அவமானப்படுத்துவது கிடையாது. என் பிள்ளையே, உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அதற்கான பழிக்கு பழி என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இது உன் வாழ்க்கையில் நினைவில் இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் முன்னால் வந்து கொண்டே இருக்கும். கஷ்டங்களை எல்லாம் கடந்துவிட்ட பிறகு எதற்காக நீ வேதனைப்பட போகின்றாய்? அத்தனை துன்பங்களையும் மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடந்த அத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருந்தவர்கள் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுப்பார்கள். உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தவர்கள் இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திரும்பி பார்க்க கூடாது என்று நினைப்பார்கள். இதிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்களும் உன்னை சோதித்து உன்னை வாழ்க்கையில் அழிக்க நினைத்தவர்களும் எப்பொழுதுமே நீ நிச்சயமாக நன்றி கடமைப்பட்டிருக்கின்றாய். ஏனம்மா சொல்கின்றால், நமக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டுமா என்றுதானே என் பிள்ளை நீ கேட்கின்றாய். ஆமாம், எதனால் தெரியுமா? என் குழந்தை, இவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்குள் வரவில்லை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டாய். அப்படியே எப்பொழுதும் போல உன்னுடைய வேலையை செய்துவிட்டு நீ உண்டு, உன் குடும்பம் உண்டு, உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருப்பாய். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து அமைதியாக இருந்திருப்பாய். எப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகம் இருக்கின்றது, உனக்கு எதிரி இருக்கின்றார்கள் என்று நீ புரிந்து கொண்டாயோ அப்பொழுதுதான் என் பிள்ளை நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய முன்வந்தாய். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பது என்னவென்று தெரிந்து கொள்ள தொடங்கினாய். அப்படியானால் அம்மா சொல்வது சரிதானே? இவர்களால் தானே என் குழந்தை நீ பல நல்ல விஷயங்களை அடைய தொடங்கி இருக்கின்றாய். இவர்களால் தானே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கின்றது. இவர்களால் தானே என் பிள்ளை நீ இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றாய் என்பதனை சற்று சிந்தித்து என் குழந்தையே, அதனால்
ஆனால் இவர்களுக்கு எப்பொழுதுமே நீ நன்றி கடன் பட்டவர்தான் என்பதனை மறக்காதே. அது மட்டுமல்ல, இவர்கள் முன்னிலையில் சற்றென்று எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது. உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள், உன் மனதில் இருக்கின்ற தெளிவான விஷயங்கள் என்று இவற்றையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் முன்வந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்துவிடக் கூடாது. உன்னை அழிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதனை நீ மறந்துவிடாதே. யாராக இருந்தாலும் சரி, உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தால் இந்த அம்மாவால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதனை எந்த காலகட்டத்திலும் நீ மறந்துவிடாதே. இந்த அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எப்பொழுதும் சோதனைகள் கிடையாது. இனி உனக்கு வாழ்க்கையில் வேதனைகள் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை துன்பங்கள் வாழ்க்கையில் அடைந்தால் என்ன, எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் சந்தித்தாய், அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு உனக்குள் இருக்கின்றது அல்லவா? அது எல்லாம் உனக்கு யார் கொடுத்த தைரியம்? உன் அம்மா நான் கொடுத்த தைரியம் தானே. என் பிள்ளை எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் மனநிறைவோடு வாழ வேண்டும், மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். இதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட்டால் போதும். இனியாவது இந்த வாழ்க்கையில் வருகின்ற தீய விஷயங்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் உன் மனதில் நினைவில் வைத்து கொண்டு நீ வெற்றி நடை போட்டுக்கொண்டே இரு. இந்த இரவில் உன் கண்களில் பட்ட நான் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு பொக்கிஷங்கள். உனக்கு கிடைத்த வரம், இந்த அம்மா ஏற்படுத்தி கொடுத்த சந்தோஷம் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்துவிடாதே. இனி வருவது அத்தனையும் என் பிள்ளை தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எது நடந்தாலும் எது வந்தாலும் இனி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை உனக்கு வசமாக்கி கொடுக்க இந்த அம்மா நான் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு எதை பற்றிய சிந்தனையும் தேவை கிடையாது. யாரை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். ஏனென்றால் உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கையாக மாறப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் எடுத்து காட்டப் போகின்றேன். இனியாவது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்ய தயாராக இரு. இத்தனை காலமும் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்தவர்கள் அங்கு அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? அடுத்தவர்களின் வாழ்க்கையை அளிக்க ஒவ்வொருவரும் இங்கு அதிர்ஷ்டவசமாக உள்ளார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிவரா சக்தி.